வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு 7th படிக்கிற பையன் இருந்தான். அந்த கணவர் வந்து இந்த கட்டிட வேலை, அதாவது கொத்தனார் இல்லை, பெரிய ஆள் வேலை செய்கிறார். அதாவது ஜல்லி, இது சிமெண்ட்டு கலந்து கொடுக்குறது, சிமெண்ட் மணலில் கலந்து கொடுக்குறது, கல் ஏற்றுறது, இது மாதிரி வேலையாக செஞ்சுட்டு இருந்தார். கொஞ்சம் அப்படி அவருடைய ஜீவனமும் அந்த அண்ணனைய வருமானத்தை வச்சு போய்ட்டுருது. அந்த பையன் வந்து ஒரு 7th படிக்கிறான். 7th படித்ததும் ஸ்கூலில் அரசு பள்ளியில் தான் படிக்கிறாரு. அதனால் அங்கே நிறைய பசங்க வந்து அரசு பள்ளியில் படிக்கிற பசங்களே பள்ளிக்கு எடுத்தும் போது வீட்டில் வந்து ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்ருக்காங்க. அதனால் அந்த அதை பார்க்குறான் அந்த பையன். அந்த பையன் எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பெருமையாக பேசுகிறதுனால இவனுக்கும் இப்போ வாங்கணும்னு ஆசை வருது. உடனே அவங்க அப்பாக்கிட்ட இதுமாதிரி எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு முதல்ல அம்மாக்கிட்ட சொல்கிறான். அம்மா இல்லைடா அப்பா கஷ்டப்படுறாரு இப்படி சொல்லி பார்க்குறாங்க. இல்லை சொல்லுவான். நம்மளுடைய ஒரே பிடிவாதமாக இல்லை எனக்கு வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரே இதாக இருக்கான். சரி நான் அப்பாவாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சண்டேயில் வந்து பையன் வீட்டில் இருக்கார், ஸ்கூல் லீவு இருந்தாலும் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிருக்காரு. வேலைக்கு போய்ட்டு வேலை செஞ்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் அந்த அம்மா டெய்லி இவங்க தான் சாப்பாடு எடுத்து போவாங்க. அதனால் அந்த அன்னைக்கு சண்டே லீவுன்றதுனால அந்த பையனை எடுத்து போக சொன்னாங்க. அவன் பையன் எடுத்துகிட்டு போனான். எடுத்துகிட்டு கிட்ட போனால் அங்கே கிட்ட போகும்போது வேலை செய்கிறதுக்கிட்ட போகும்போது அந்த கட்டிடத்தை வேலை பார்க்குற இன்ஜினியர் அந்த அந்த பையனுடைய அப்பா கிட்ட கேட்டார், ஏன்பா நீ ஒரு சண்டே கூட லீவ் எடுக்க மாட்டேற, ஒவ்வொரு நாளும் ஓவர் டைம் செய்கிற, நிறையா எக்ஸ்ட்ரா வேலைலாம் செய்கிற, சண்டே மட்டும் கூட லீவ் எடுக்க மாட்டேற அப்படின்ட்டு ஒரு இதாக சொல்லுவார். இல்லை சார், என் பையன் படிக்கிறான், அவனுக்கு நிறையா செலவுலாம் இருக்குது, அவன் படிக்கிறதுக்காக நான் அந்த சண்டே வந்து வேலை செஞ்சால் தான் யாருமே வேலை செய்கிறது தான், அதனால நான் வேலை செஞ்சு ஏதாவது கூலி கொடுப்பீங்க, அந்த கூலியை வச்சு தான் நான் அவனுக்கு ஏதாவது பொருளை வாங்கி தரணும் அப்படின்ட்டு உருக்கமாக சொல்லுவார். இதை வந்து பையன் கேட்டுகிட்டே இருப்பான். கேட்டதும் பேசாமல் போவான். போய் சாப்பாடு கொடுப்பான். சாப்பாடை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்தது அம்மாக்கிட்ட அழுதுகிட்டே, அம்மா நான் தப்பாக சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நான் வந்து பொறுமையாக இப்போயோ எனக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வேணாம், நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ அது ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு அந்த இதெல்லாம் தேவையில்லை, நான் நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்குறேன், மற்ற வேலையெல்லாம் விட்டுடுறேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். அதான் வந்து பையன் அவங்க அப்பா வந்து இவனுடைய படிப்புக்காகவே ஒரு நாள் விடுப்பு எடுக்காத வேலை செய்கிறாரு, எக்ஸ்ட்ரா ஓட்டி வேலைலாம் செய்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான் பையன். புரிஞ்சுக்கிட்டதுனால சரி அப்பாவுக்கு அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன் நிலையை உணர்ந்து தேவையில்லாததை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணுறோம். அப்படி தான் குழந்தைகள் எல்லாமே ஒவ்வொரு அப்பாவும் அவங்க அம்மாவும் அவங்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்காக தங்களுடைய ரத்தத்தை வேறையாக சிந்தி தான் பாடுபடுறாங்க. அப்படி பாடுபடுறத எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை குழந்தைங்களுக்கு புரிய வச்சுட்டா குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, அவனுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அப்படிதான் நிறைய இருக்கும். நன்றி, வணக்கம்.